வணக்கம். இன்று உங்களோடு நான் சொல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கலாம். எல்லாரும் எதுக்கு ஓடுறோம், ஏன் ஓடுறோம் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் ஏந்திரிச்சதுலேருந்து படுக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். எதுக்கு? சம்பாதிக்கிறது, பணத்தை திரட்ட வேண்டும். அந்த பணம் எதுக்கு வேணும்? நமது அத்தியாவசிய தேவைகளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் முறை. ஆனால் நாம் அதோடு நிறுத்துகிறோமான்னா கிடையாது. ஆசை, இது வேணும், அது வேணும், இப்படி வாழணும், அப்படி வாழணும், இவ்வளோ பெரிய வீடு கட்டணும், இப்படிங்கிற ஆசை பல மடங்கு போய்கிட்டே இருக்குது. அது நிற்கவே மாட்டேங்குது. அந்த ஆசை போக போக நமக்கு என்ன ஆகுதுன்னாக்கா ஓட்டம் தான் இருக்குது. எவ்வளோ தூரம் வாழ்க்கையில் ஓடணும்னு ஒரு இடத்துல நின்று திரும்பி பார்த்தா உப்புச்சப்பு இல்லாமல் இருக்கும். எதுக்கடா இப்படி ஓடணும் அப்படின்னு இருக்கும். ஏன்னா எதையுமே அனுபவிக்கிறதுக்கு மனசு தோணவே தோணாது. ஏன்னா இதை சேர்க்கணும் அதை சேர்க்கணுங்கிற எண்ணம் மேலோங்கிறதுனால எதை சேர்த்து வச்சுருக்கோம் அதை நம்ம அனுபவிச்சோமாங்கிற மனசுக்கு வரதே கிடையாது. அப்போ இந்த ஓட்டம் என்ன? அட்டர் வேஸ்ட். எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஓட்டத்தை நாம் தினம்தோறும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் ஓடுறோம்? வாழ்க்கையில் நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும். அது எங்கே கிடைக்கும்? நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்குது இல்லையா? அப்போது இந்த ஓட்டமே எதுக்குன்னு தெரியாமல் இந்த மக்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்களே, அதனுடைய விளைவு என்ன என்று நாம் யாருமே பார்ப்பது கிடையாது. இதுக்கு என்ன காரணம்னா மனசு அலைப்பாயறது, அமைதியாக இருக்கிறது கிடையாது. அதுதான். அதனால் இந்த ஓட்டம் நமக்கு எந்த விதமான வெற்றியையும் தருவதில்லை. சரி, எதுதான் நமக்கு வெற்றியை தரும்? அமைதியான மனம். எந்த சூழ்நிலையிலுமே மிக அமைதியாக ஆராய்ந்து என்ன செஞ்சுருக்கோம், இதை நாம் அனுபவித்தோமா? இன்றைக்கி ஒரு சாப்பாட்டுக்கு நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லையா? நமக்கு பிடித்த சாப்பாட்டையாவது நாம் செய்து மனமாற வயிறார சாப்பிட்றோமான்னா இல்லை, அதுலேயும் ஒரு நொட்டை சொல்லிக்கிட்டு தான் சாப்பிடுவோம். அமைதியான மனம் எங்கே இருக்கிறது என்றால் ஓடிக்கொண்டே இருந்து நான் ஜெயிச்சிட்டேங்கிறதுல கிடையாது. நீ ஜெயிச்சு என்ன சாதிச்ச? ஜெயிச்சு ஒன்றுமே இல்லை. திரும்பி பார்த்தா ஒன்றும் இல்லை. எதுக்கு ஜெயிச்ச? சாதிப்பதற்குன்னு சொன்னால் அந்த சாதனையை நீ அனுபவித்திருக்க வேண்டுமே, இல்லையே. அப்போ அதெல்லாம் விட்டு ஓட்டிட்டு வெறும் ஓட்டத்தை மட்டும் ஓடிட்டு வாழ்க்கையை நிறைவு செய்து கொள்கிறோம். அவ்வளோதான் நம்மளுது. ஆனால் அனுபவிக்கிறது நமக்கு பின்னால் வரக்கூடிய அத்தனை சந்ததிகளும் அதை சந்தோஷமாக அனுபவிப்பாங்க. அந்த அமைதியான மனம் இல்லாதது தான் இதற்கு காரணம். அமைதியான மனம் இருப்பவன் என்ன செய்வான்னாக்கா இருப்பதில் நிறைவு காண்பான். இன்னைக்கு எனக்கு என்ன இருக்கிறதோ அது எனக்கு தேவையானதாக இருக்கிறது. என்னுடைய சம்பார்த்தனை போதும், நன்றாக இருக்கிறேன். இந்த மனசு தான் வேணும் நமக்கு. அது எப்போ கிடைக்கும்? அமைதியான மனதில் இருந்தால் கிடைக்கும். இந்த ஓட்டங்களை நிறுத்தி கொள்ளுங்கள் அல்லது குறைத்து கொள்ளுங்கள். எதுக்கு ஓடுறோன்னு தெரியாமல் ஓடாதாங்க. வாழ்க்கையில் நீ ஓடின ஓட்டத்துடைய பலனை நீ சிறிதாவது அனுபவி. இதுதான் வாழ்க்கை நமக்கு சொல்லித்தரும் பாடமாக அமைகிறது.